மாநிலங்களினுடைய வருவாய் இழப்பை ஈடுகட்ட ஒன்றிய அரசு என்ன செய்ய போகிறது என்பது முக்கியமானது. ஏனெல்லாம் மாநிலத்தினுடைய வருவாய் பெருமளவுக்கு ஜிஎஸ்டியை நம்பி இருக்கிறது. ஆனால் ஒன்றிய அரசினுடைய வருவாய் 30% தான் சேவை சரக்கு வரியை நம்பி இருக்கிறது. அவங்களுக்கு இறக்குமதி வரி இருக்கிறது, இன்கம் டாக்ஸ் வருமான வரி இருக்கிறது. எனவே ஒன்றிய அரசினுடைய வருவாயில் சரக்கு மற்றும் சேவையினுடைய அளவு 30%, மாநிலங்களின் வருவாயில் அது 60-70%. எனவே இன்றைக்கு இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். உங்கள் வாயாலே நீங்கள் சொல்லணும்னு எதிர்பார்த்தோம், அது நடந்துருச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2024 தேர்தலில் உங்களுடைய சின்ன முதல்வர், உங்களுடைய சின்ன எஜமா திரு உதயநிதியை ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டார். என்ன பிரச்சாரம் தெரியுமா? மத்திய அரசுக்கு நாங்கள் ₹1 கொடுத்தாக்கா எங்களுக்கு வெறும் 29 காசு தான் வருது, மீதி 71 காசு மத்திய அரசு எடுத்துக்கிறதுன்னு சொன்னது உங்களோட துணை முதலமைச்சர். ஆனால் இன்னைக்கு உவாயால் என்ன சொல்கிற அப்படின்னாக்கா, மத்திய அரசு வெறும் 30 காசு தான் போகுது, மீதி 70 காசு மாநில அரசுக்கு தான் வருது. அதனால் ஜிஎஸ்டினால் அதிகம் பாதிக்கப்படுவது மாநில அரசு தான் நீ ஒத்துக்கும் போது இதுலேருந்து என்ன தெரியுது? அப்போது மக்கள் கிட்ட இருக்கிற வரி பணத்தை சுரண்டி கொள்ளையடிப்பது 70% எடுத்துக்கொண்டது திமுகவுடைய உங்களுடைய மாநில அரசு. அப்போ மத்திய அரசுக்கு இதில் பங்கு இல்லைன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த 70% வரி இல்லாமல் உங்களுக்கு கலால் வரி வேற வருது. சாராயம் விற்கிறீங்களா அந்த வரி வருது, பெட்ரோல் விற்கிறீங்களா அந்த வரி வருது. அப்போ மொத்த வரி பணத்தையும் மக்கள்கிட்ட சுரண்டி கொள்ளை எடுத்து திமுக அரசுன்னு இந்த சு வெங்கடேசன் அவர்கள் ஒப்புக்கொண்டார். அப்போ இதுல என்ன தெரியுது? திமுக சொல்றது மொத்தமும் பொய். தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு எதுவுமே கொடுக்கலன்னு சொன்னது பொய். 29 காசு தான் திரும்ப வரதுன்னு சொன்னது பொய். இன்னைக்கு 70 காசு இவங்களே பிடிங்கிட்டு மத்திய அரசு மேலே குறை சொன்னாக்கா இது எந்த விதத்தில் நியாயம்? மக்களே சிந்திக்க வேண்டும். இப்படித்தான் ஒவ்வொரு பொய்யாக சொல்லி மக்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை கெடுப்பதே இவனை போன்ற கட்சி எங்கே இருக்குன்னே தெரியாது. இந்த சு வெங்கடேசனோட கட்சி இந்தியாவில் பூத கண்ணாடி போட்டு தேர்னாலும் கிடைக்காது. இன்னைக்கு திமுக என்ற ஒரு கட்சி இல்லைன்னா கம்யூனிஸ்டும் கிடையாது, காங்கிரஸும் கிடையாது, விடுதலை சிறுத்தைகளும் கிடையாது. அவர்கள் துணையோடு தான் இன்னைக்கு திமுக இருக்குது, திமுக அவங்களோட துணை தான் இருக்குது. அதனால தான் திமுக எந்த பொய்யை சொன்னாலும் அப்படியே பிசுறாம அந்த பொய்யை திரும்ப சொல்கிற கிளிப்பிள்ளையாக இந்த அடிமைகள் இருக்கிறாங்க. எனவே மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்னைக்கு அவன் பேசுனது, அன்னைக்கு உதயநிதி பேசுனதை நீங்கள் திரும்ப போட்டு கேளுங்க. 29 காசு தான் திரும்ப வருது, ₹1 கொடுத்தாலும் சொன்னார். இன்னைக்கு சு வெங்கடேசன் இப்படி எப்படி சொல்லுவார்? அப்ப எனவே மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜிஎஸ்டி வரி மொத்தமாக சுவாகா பண்ணது இவங்க மாநில அரசு, திமுக அரசு, திமுக தலைமையிலான காங்கிரஸ் தலைமையிலான பாஜக ஆளாத மாநிலங்களுடைய அரசுகள் இதை வாங்கிக்கிட்டாங்க. 70% பாஜக ஆளு மாநிலங்களும் 70% வரி போயிருக்கு. ஏன்னா மாநில அரசுக்கு தான் அதிகமான வரி போகுது. நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஜிஎஸ்டியால். அப்போ ஜிஎஸ்டினால வருவாயை பார்த்தது மாநில அரசு தானே தவிர மத்திய அரசு கிடையாது. அப்போ மத்திய அரசு மேலே இவ்வளவு நாட்களாக வீண் பழி சுமத்தியது இந்த காங்கிரஸ் கூட்டணி, இந்த இண்டி கூட்டணி, இந்த திமுகவுடைய அடிமை கூட்டணி, இந்த அடிமை சாசனம் எழுதி கொடுத்த அடிமை கட்சிகள் இவ்வளவு நாளாக மத்திய அரசு மீது வேண்டுமென்றே பழி சுமத்தி இருக்கிறார்கள். இப்போ இவர் பேசுறது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மத்திய அரசுக்கும் ஜிஎஸ்டிக்கும் சம்பந்தம் கிடையாது. 30% அங்கே போகுது, 70% இங்கே வருது.